ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் அப்புறம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சைடிஷ்ஷாகவும் இல்லாமல் லஞ்சாகவும் இது கூட ஜூஸ் ஏதாவது வச்சு லஞ்சாகவும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்துட்டு கர்நாடகாலேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சைடிஷ். இது வந்துட்டு எல்லா ஃபெஸ்டிவல்லையுமே வந்துட்டு இது தருவாங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் பாசிப்பயிறு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஃபுல்லாக மாதுளம்பழத்தை தொளிச்சு எடுத்துக்கலாம். ஹாஃப் குக்கும்பர் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கேரட் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலையை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு லெமனை கட் பண்ணி அதில் பாதி அளவு ஜூஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுத்து அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தாளிப்பு கொடுக்கறதுக்கு தேங்காய் எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பில் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மிக்சரில் இதை மிக்ஸ் பண்ணிட்டா ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான கோசாம்பரி ரெடி. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம சாப்பிட்றங்காட்டி நம்ம கேலரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும். இதை நீங்கள் டெய்லியும் விடாமல் சாப்பிட்டு வந்தீங்கன்னா 1 or 2 monthஸில் நீங்களே சேஞ்சஸ் பார்க்கலாம். நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் வெயிட் கம்மி பண்ணிடலாம். ஏன்னா இது ரொம்ப ப்ரோட்டீன் ஃபுல் ஃபுட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.